வணக்கம். இது நாங்கள் முதல் எபிசோட் பண்ணப்போ நாங்கள் சித்தர் கோரக்கர் சித்தர் பற்றி முதல் பேசினோம். அது இன்னும் ஒரு 2 எபிசோடு இருக்குது. பட் அதுக்கு நடுவில் நான் முதல்ல ஆக்சுவலி பேசியிருக்க வேண்டியது விநாயகர். என்னோட விநாயகருக்கும் எனக்கும் இருக்கிற ஒரு ஐ டோன்ட் நோ வாட் டு சே, ஒரு அட்டாச்மெண்ட் ஒரு லவ் ஹேட் அது மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் எனக்கு இருக்குது வித் விநாயகர். எல்லாத்துக்கும் சின்னப்போ முதல் நம்ம பார்க்குறது ஒரு விநாயகர், லக்ஷ்மி, சரஸ்வதி. ஸோ எல்லாத்துக்கும் விநாயகர்னால் ஒரு க்யூட் காட், லுக்ஸ் க்யூட், அந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்கிறான்னு ஒரு ஃபீலிங் வரும். லக்ஷ்மி எதுக்குன்னு தெரியல, அந்த 3 படம் ஒன்றா இருக்கும்போது சரி லக்ஷ்மி அதில் இருப்பாங்க. இப்போ சரஸ்வதி நம்மளாம் ஸ்கூல் படிக்க போகும்போது ஸ்கூல் நம்மளுக்கு சரஸ்வதி ஒரு அந்த 3 கடவுள் மேலே ஒரு சின்ன ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு லவ், ஒரு அன்பு, அது என்னென்னு சொல்ல எனக்கு தெரியல. அதில் நான் விநாயகரை பற்றி ஃபஸ்ட் பேச விரும்புகிறேன். நான் 1984 அவினாஷி ரோட்டில் ஒரு வீடு, அங்கே நான் அந்த வீட்டை க்ராஸ் பண்ணும் போதெல்லாம் எனக்கு ஏதோ ஒரு உள் மனசு சொல்லும், நீ ஒரு நாள் இந்த வீட்டில் நீ தங்குவேன். அப்போ நான் நினச்சிப்பேன், எனக்கும் இந்த வீட்டுக்கு சம்மந்தமே இல்லையே, இது யாரோ வீடு, எதுக்கு இப்படி நான் அந்த வழியை போகும்போதெல்லாம் அந்த வீட்டை தானே திரும்பி பார்த்துட்டு என் உள் மனசு சொல்லும், நீ அங்கே தங்குவேன். அதே மாதிரி 1985 அந்த வீடை எங்கள் அப்பா அதை வாங்கினார் அந்த வீட்டை. அதே மாதிரி அப்போ அந்த வீட்டில் தங்கின உடனே அந்த வீட்டில் ஒரு சின்ன விநாயகர் சிலை இருந்துச்சு. அது ஒரு பெரிய திவான் அவங்க வீடு. கோயம்புத்தூரில் RS புரம் சொல்கிற அந்த ஏரியா, ரத்னசபாபதி புரம் சொல்கிற அந்த திவான் பகதூர் ரத்னசபாபதி அவங்க வீடு. அப்போ அந்த வீட்டு ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு எங்கள் அப்பா அந்த அக்ரிமெண்ட்க்கு என்னையும் கூப்பிட்டு போனார், கையெழுத்து போடணும். அப்போ அந்த திவான் அந்த அம்மா வந்திருந்தாங்க அந்த சேல். அப்போது நான் அவங்கள பார்த்து நான் சொன்னேன், எனக்கு என்னமோ தெரியல, நான் இந்த ரோட்டில் போகும்போதெல்லாம் இந்த வீடை பார்த்து நான் நினைப்பேன், இந்த வீட்டில் நான் ஒரு நாள் தங்குவேன். எனக்கே ஒரு நாளுமே நினைப்பேன், இந்த வீடு யார்தோ எனக்கு என்ன தெரியும். அப்போ அந்த மாதிரி சொன்னாங்க, இல்லை உனக்கும் எங்களுக்கும் ஏதோ பூர்வ ஜென்மம் இது இருந்திருக்கும், பந்தம் இருந்திருக்கும், அதுதான் உனக்கு அந்த மாதிரி இன்றைக்கி நீ அந்த வீட்டில் போய் நீங்கள் வாங்கியிருக்கீங்க சொல்லிட்டு அந்த அம்மா சொன்னாங்க. சொல்லிவிட்டு அப்புறம் நிஜமாகவே நான் அந்த வீட்டில் போய் 1985 தங்க ஆரம்பித்தேன். அப்போ அங்கே ஒரு சின்ன ஒரு விநாயகர் இருந்துச்சு. அந்த விநாயகர் எப்படின்னா, கோயம்புத்தூரில் ஈச்சினாரி கோயில்னு ஒரு பெரிய விநாயகர் கோயில் இருக்குது, அதுவும் ப்ளஸ் RS புரத்தில் ஒரு விநாயகர் இருக்குது. அது ரத்ன சபாபதி அந்த விநாயகர் அவங்க கட்டினது. 3 சிலை இருந்திருக்காங்க. அதில் ஒரு சிலை இந்த வீட்டிலே இருந்திருக்கு. அப்போ அடிக்கடி நிறைய பேர் அந்த சிலைக்கு அதை கோயில் மாதிரிலாம் இல்லை, சும்மா ஒரு கூடாரம் மாதிரி கட்டி நிறைய பேர் அங்கே கும்பிட்டுட்டு இருப்பாங்க அந்த விநாயகரை. அப்போ நான் ஒரு நாள் எனக்கு அவுட் ஆஃப் ஒரு க்யூரியாசிட்டியில் அந்த ஒருத்தர் அவரை நான் கேட்டேன், நீங்கள் அடிக்கடி இங்கே கும்பிடுறீங்களேன்னு. இல்லைம்மா, இந்த விநாயகர் ரொம்ப சக்தி வாய்ந்த விநாயகர், நான் எப்போ இந்த வழியாக வந்தால் கூட நீங்கள் கும்பிட்டுட்டு போவேன்னு சொல்லி அந்த நபர் சொன்னார். சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், சரி எனக்கு ஐதீகம்லாம் பெருசாக தெரியாது, எப்படிலாம் சாமிக்கு குளிப்பாட்டி விடணும், இல்லாட்டி அதுக்கு என்ன மந்திரம் சொல்லணும், அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது. அப்போ நான் அந்த விநாயகர்கிட்ட நான் சொன்னேன், நான் டெய்லி உன்னை குளிப்பாட்டி விட்றேன், ஏன்னா எனக்கு டர்ட்டியாக இருந்தால் பிடிக்கும், அழுக்காக இருந்தால் எனக்கு பிடிக்காது. அதில் நான் குளிப்பாட்டி விட்றேன், ஒரு சந்தனம் போட்டு ஒரு குங்குமம் போட்டு வைப்பேன், அவ்வளோதான். அதுக்கு மேலே எனக்கு எந்த மந்திரம்லாம் சொல்ல தெரியாதுன்னு சொல்லிட்டு நான் எப்பப்போ ஊரில் இருக்கேனோ நான் அந்த விநாயகரை போய் நல்லா குளிப்பாட்டி விட்டுட்டு பொட்டு வச்சுட்டு, அதுக்கப்புறம் நான் இல்லாத அன்றைக்கி என்கிட்ட ஒரு பையன் வேலை செஞ்சுருந்தான், திருமல் சாமின்ட்டு. அவன் ஆக்சுவலி எனக்கு இந்த ஜாதியிலலாம் நம்பிக்கை இல்லை, நான் அதிலலாம் நம்ப மாட்டேன். பட் அவன் அருந்தியர் கம்யூனிட்டி பாவம், மற்றவங்களாம் அவனை சொல்லுவாங்க, நீ சாமியை தொடக்கூடாது இப்படி அப்படி. நான் சொல்லுவேன், இல்லை திருமல் சாமி, நான் இல்லாதப்போ நீ கும்பிடு, நீ குளிப்பாட்டு. பிகாஸ் அவன் ரொம்ப க்ளீன், அந்த திருமல் சாமி ரொம்ப க்ளீன் பாய், ரொம்ப வீட்டை கூட க்ளீனாக வச்சுப்பான். நான் சொல்ல, நீ கண்டுக்காத, யார் எது திட்டினாலும் நீ கும்பிடு, நீ சாமியை குளிப்பாட்டி விட்டுட்டு நீ கும்பிடு. அவனுக்கு ரொம்ப சந்தோஷம், நான் அவனை செய்ய விட்டேன்னு சொல்லி. அம்மா அவன் நான் இல்லாதப்போ அவன் கும்பிடுவான். இது இப்படியே போயிட்டு வந்துச்சு 4-5 வருஷம். அம்மா ஒரு நாள் எங்கள் அப்பா வந்தப்போ நான் சொன்னேன், ஏன்ப்பா இவ்வளோ கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் பண்ணுறீங்களே, இங்கே இவ்வளோ காம்ப்ளெக்ஸ் கட்டுறீங்களே, இந்த விநாயகருக்கு ஒரு நல்ல கோயில் கட்டி விடலாம்ல. அப்போ எங்கள் பசங்க சரி நீ ஆசைப்பட்டா செய்கிறேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு நான் அப்போத்துக்கு நான் ராகவேந்திர சாமி கோயிலுக்கு போவேன். அந்த ராகவேந்திர சாமியோடது நான் நெக்ஸ்ட் எபிசோடில் ஒரு டைமில் நான் பேசுகிறேன். அப்போ அந்த ராகவேந்திர சாமி கோயில் அங்கே ஒரு பூசாரி இருப்பார்.
அப்போ நான் அவர்கிட்ட போய் கேட்டோன்னா அவர் சொன்னார், அம்மா எங்கள் இதில் ஒரு பெரிய வயசானவர் இருக்கார், அவர் வந்து இந்த கும்பாபிஷேகத்தெல்லாம் இந்த கோயில் கட்டுறதுக்கெல்லாம் கரெக்டாக சொல்வார் எப்படி சார். நம்ம கோயிலை கட்டிட்டாங்க. கட்டிட்டு கும்பாபிஷேகம் வந்து February 1989 நினைக்கிறேன், 89 ஒரு 90ல் கும்பாபிஷேகம். எனக்கு அந்த ஐ ஃபர்கெட் த இயர். அப்போ வந்து February month, அது மட்டும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அப்போ நான் எப்போ சாமிகிட்ட என்ன கும்பிடுவேன்னா, நீ என்னோடய ப்ரேயரை ஏற்றிக்கிட்டானா எனக்கு வந்து ஒரு நல்ல மழை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் அதை நான் எப்பவும் வேண்டிப்பேன். நான் மற்றெல்லாம் எதுவும் வேண்டிக்க மாட்டேன் சாமிக்கிட்ட. அது கேட்பேன், இல்லாட்டி பூ கேட்பேன், நிறைய பூ வேணும் அவங்களுக்கு அலங்காரம் பண்ணுறதுக்குன்னு சொல்லி. அப்போ அன்றைக்கி வந்து கும்பாபிஷேகம் அன்றைக்கி காலையில் நடந்துருச்சு. நைட்டு நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, ஒரு 7:30க்கு, அது மழை காலமே கிடையாது, பிடிச்சது ஒரு மழை பாருங்கள், அப்படி ஒரு மழை, ஒரு 2 மணி நேரம் கொட்டுன்னு கொட்டுச்சு. அப்போ இந்த கும்பாபிஷேகம் பண்ண ஐயர் அங்கே இருந்தார். அவர் வந்து ஒரு இந்த மாத்வா ஐயர். அப்போ அவர் சொன்னார், அம்மா எனக்கு 85 வயசு ஆகுது, நான் எவ்வளோ கோயிலுக்கு நான் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கேன், ஆனால் இந்த மாதிரி ஒரு மழையே இல்லாத ஒரு காலத்தில் வந்து இப்படி ஒரு மழை கொட்டுன்னு கொட்டுச்சு, சின்ன மழை கூட வரல, 2 மணி நேரம் கொட்டுன்னு கொட்டுச்சு. நான் சொன்ன அவர்கிட்ட, நான் எப்போவும் சாமிகிட்ட தான் வேண்டிப்பேன், வந்து மழை தான் வேணும்னு சொல்லிவிடும். ஆமாம், அதுதான் ஃபஸ்ட்டு விநாயகர் கோயில் நான் வந்து கோயிலாக ஒரு ஸ்தாபித்தது. அப்போ வந்து எனக்கு கோயில் பராமரிக்கிறது அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது. அப்போ அந்த ராகவேந்திர சுவாமி கோயில் பூசாரியை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணோம், நீங்கள் வந்து டெய்லி வந்து பூஜை பண்ணிட்டு போங்க. பட் நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, அந்த விநாயகருக்கு ஆல்மோஸ்ட் எவ்ரிடே யாரோ ஒருத்தர் வந்து ஒரு அபிஷேகத்துக்கு பணம் கட்டுவாங்க. அப்போ அவரே சொல்வார் பூசாரி, இது ரொம்ப அதிசயமாக ஒவ்வொரு நாளும் வந்து அபிஷேகத்துக்கு யாரோ ஒருத்தர் வந்து பணம் கட்டுறாங்க சொல்லி. அது அப்படி இருக்குச்ச நான் வந்து அந்த வீட்டிலேருந்து நான் ஷிஃப்ட் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் 1993 இல்லாட்டி 1994-5 இந்த புளியகுளம்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது கோயம்புத்தூரில். அங்கே வந்து உலகத்திலே பெரிய விநாயகர் கோயில் கட்டியிருக்காங்க, இப்போ இருக்குது. நாங்கள் வந்து எங்களால் விஷுவல்ஸ் போட முடிஞ்சால் நாங்கள் அதை எடுத்து போடுறோம். என்ன பிகாஸ் லாக்டவுன் இப்போ நாங்கள் அந்த ஃபோட்டோஸ் கட்சம் கண்டிப்பாக நாங்கள் அதை போடுறோம். அப்போ அந்த கோயில் வந்துட்டு அந்த ஒரு கம்யூனிட்டி, அவங்க வந்து தேவேந்திர வெள்ளாள குழுன்னு சொல்லிட்டு அந்த கம்யூனிட்டிக்காரங்க தான் அந்த கோயிலை கட்டுறதுக்கு அந்த அவங்களுக்கு பூர்வீக கோயில் ஒரு சின்ன விநாயகர் அங்கே இருந்துச்சு. அவங்களே ஏதோ ஒரு வீராப்புக்கு ஒரு இது பண்ணிவிட்டு ஒரு டிசிஷன் எடுத்து ஒரு உலகத்திலே பெரிய விநாயகர் 20 அடிக்கு கட்டணும்னு சொல்லிட்டு ஒரு டிசிஷன் எடுத்து என்கிட்ட வந்தாங்க. ஏன்னா எதுக்கு என்கிட்ட வந்தாங்கன்னா, அங்கே அந்த ஊர்லேயே ஒரு அம்மன் கோயில் இருக்குது. அப்போ அந்த அம்மன் கோயில் வந்து ஆக்சுவலி வந்து அது ஒரு சும்மா ஓலை, நாட் ஓலை, இது ஓடு தான் இருந்துச்சு. நான் போகும்போது சின்ன கோயில், கூட்டம்லாம் இருக்காது. அப்போ நான் அந்த கோயிலுக்கு நான் தான் ஃபஸ்ட்டு கும்பாபிஷேகம் இந்த இது கோயில் கட்டுறதுக்கு. அப்போ என்கிட்ட 2500 ரூபாய் எவ்வளோ எனக்கு ஞாபகம் கூட இல்லை. அந்த பூசாரி தான் சொல்வார், அம்மா நீங்கள் தான் ஃபஸ்ட் பணம் கொடுத்தீங்க, அதுலேருந்து தான் ஆரம்பித்து கோயில் இவ்வளோ பெருசாக கட்டிடுச்சு. அப்போ நான் வந்து அந்த இனிஷியல் பணம் கொடுத்தேன் அந்த கோயிலுக்கு. ஸோ அப்படி தான் இந்த விநாயகர் அவங்களுக்கு என்ன தெரியும்னா, அந்த கோயிலும் அவங்களோட பராமரிப்பில் இருந்துச்சு HRNCயில். பட் அந்த தேவேந்திர வெள்ளாள குழுத்தில் ஒரு IAS ஆஃபீஸர், அவங்க தாத்தா தான் அந்த கோயிலுக்கு இதாக இருந்தார். ஸோ அகையில் அவங்களுக்கு எல்லாம் எனக்கு தெரியும். ஸோ அப்படி தான் என்கிட்ட வந்தாங்க. அப்போ அந்த விநாயகர் கோயிலுக்கு வந்துட்டு அந்த லோக்கலில் வந்து முதலே அவங்க ஒரு தடவை இது பண்ணியிருக்கிறாங்க, இந்த என்னமோ பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு. அப்போது யாரோ சாந்தலிங்க சாமியாரோ யாரோ ஒருத்தர் கோயம்புத்தூரில் அந்த ஆள் தான் பண்ணியிருக்கிறாரு, அந்த சாமியார் தான். அப்போ அந்த கோயில் கட்டவே முடியல அவங்களால, எவ்வளோ இது பணம் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல. அம்மா கடைசியில் அவங்க வந்து சொன்னாங்க, அம்மா நீங்கள் வந்து அந்த புளியகுளம் அம்மன் கோயிலுக்கு நீங்கள் தான் பண்ணீங்க, ஆகையால் நீங்கள் வந்து எங்களுக்கு இந்த கோயிலுக்கும் நீங்கள் ஆரம்பித்து வைங்கன்னு சொன்னோன்னே, அப்போது நான் என்ன பண்ணேன், எனக்கு இந்த தெரிஞ்ச ஜோசியர் வந்து அவர் இந்த பிரசனம் பார்ப்பார். ஸோ அவர் மூலிமா போய் எல்லாம் பிரச்சனை எல்லாம் பார்த்துட்டு என்னென்ன தப்பு நடந்திருக்குதோ அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு ஏதோ பூஜைகள் எல்லாம் செய்ய சொன்னார். அந்த பூஜையெல்லாம் செஞ்சு அப்போ எனக்கு ஏதோ என் உள் மனசு சொல்லிச்சு. அங்கே ஒரு இது போட்டிருந்தாங்க, ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்டோன். இது வந்து சாந்தலிங்க அடிகளால் ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ நான் சொன்னேன், முதல்ல இந்த கல்வெட்டை எடுத்த அப்புறம் தான் உங்களுக்கு இந்த கோயிலை வளரும் சொல்லிட்டு சொன்னேன். அப்போ அவங்க சொன்னால், ஐயோ எப்படிம்மா நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? நான் சொன்னேன், எனக்கு மனசில் பட்டது நான் சொல்கிறேன், செய்யறதும் செய்யாத அது உங்கள் இஷ்டம், பட் என் மனசில் பட்டால் அது கண்டிப்பாக என்னமோ சரியில்லை நான் எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டோமா. அவங்க அதை எடுத்துட்டாங்க. அப்போ எடுத்த உடனே சரின்னு சொல்லி கோயிலெல்லாம் கட்ட ஒரு
பெரிய இது திருப்பூர்லேருந்து பெரிய கிரனைட் கல் எடுத்துகிட்டு வராங்க. அது வந்து பாதி வழியிலே அந்த பிரேக் டவுன் ஆகி அந்த வண்டி பிரேக் டவுன் ஆகி அது கீழே விழுந்து உடஞ்சிருது. 2வது தடவை எடுத்துகிட்டு வராங்க, 2வது தடவையும் உடஞ்சிருச்சு. இப்போ 3வது தடவை அவங்ககிட்ட காசு இல்லை. அப்போ என்கிட்ட ஓடி வந்தாங்க, ஐயோ அம்மா எங்களுக்கு காசு இல்லை, அது நீங்கள் வந்து இந்த இதுக்கு நீங்கள் பணம் கொடுங்க, இந்த சிலை இந்த இதுக்கு மட்டும். நான் சொன்னேன் சரி, நான் என்கிட்ட எப்போ காசு இருக்குதோ கொடுப்பேன், நான் வந்து கமிட்மெண்ட்டெல்லாம் கிடையாது. கடைசியில் ஐ வாஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் டோனர்ஸ் அந்த கோயிலோட இதுக்கு. பட் வந்து அந்த விநாயகர் இது சிலை அந்த ராக்கு கிரானைட் பெரிய கல் வந்துருச்சு நான் கொடுத்த பணத்தில். அதுக்கப்புறம் அந்த ஸ்தபத்திங்கெல்லாம் வந்து அதெல்லாம் செக்கி எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் கும்பாபிஷேகத்துக்கு ரெடி ஆகிடுச்சு. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் 1 வருஷமாக 2 வருஷம் ஆச்சு, ரொம்ப நாள் ஆச்சு அதெல்லாம் ரெடி ஆகிறதுக்கு. ரெடி ஆகிட்டு அப்போவே நான் சொன்னேன் அவங்ககிட்ட, நீங்கள் எதுக்கு இந்த ஒரு முக்கில் வந்து ஒரு டிச்சுக்கு மேலே இந்த கோயிலை கட்டுறீங்க, இதே நல்லா இல்லை, ஏன் போய் கவர்மெண்ட்கிட்ட கொஞ்சம் இடம் கேட்டு இருந்தால் ஒரு இடம் கேட்டு நல்ல பெரிய இடத்துல இந்த இவ்வளோ பெரிய விநாயகர் கட்டுறீங்க, உலகத்துலேயே பெரிய விநாயகர்னு சொல்லி எதுக்கு இந்த இடத்துல லொக்கேஷனில் கட்டணும், இது நாளைக்கு டிராஃபிக்கெல்லாம் ஜாமும். பட் அவங்க வந்து அவங்க சொல்கிறது தான், அவங்க என்ன நினச்சாங்களோ அதான் செய்யணும். ஏன்னா அவங்க பழைய கோயில் அங்கே இருந்ததால் அங்கேயே செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணாங்க. சரி விட்டுட்டேன். நம்ம வந்து இன்னும் இனிமேல் கும்பாபிஷேகம் பண்ணும்போது அந்த 1 வாரம் ஏதோ பூஜையெல்லாம் பண்ணாங்க. அந்த 1 வார பூஜையில் வந்து நான் ஒரே ஒரு ஆள் தான் அவுட் சைட் கம்யூனிட்டி, ஏன்னா அவங்க கம்யூனிட்டி ஆளுங்களுக்கு தான் எல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தாங்க இந்த பூஜை. பட் ஒரே ஒரு பூஜை மட்டும் எனக்கு கொடுத்தாங்க. அந்த பூஜை எனக்கு கொடுத்த உடனே அன்றைக்கி நான் போனேன், பூஜைக்கு போயிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். அப்போ யாரோ ஒரு மெட்ராஸ்லேருந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்தார். அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்துன்னா இந்த ஐயர்மார்கள்லாம் ஓடிட்டு டக்கான்னு பூஜையை பாதியிலே நிறுத்திட்டு அவரை ரிசீவ் பண்ண போயிட்டாங்க. அதில் ஒரு ஐயர் வந்து அந்த தீபாரண தட்டு மேலேயே காலை வச்சுட்டு ஓடுறாரு இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் ரிசீவ் பண்ணு. நான் அதை பார்த்தோன்னே எனக்கு உடனே கோவம், எனக்கு யாருன்னா தப்பு பண்ணான்னா அது யாராக இருக்கட்டும் நான் வந்து அப்போவே எதிர்த்து பேசுவேன், இல்லாட்டி அந்த பூஜையிலேருந்து கிளம்பி வந்துடுவேன். நான் வந்து பாதி பூஜை கூட முடியல, நான் வந்து கிளம்பி வந்துட்டேன். ஆக்சுவலி அது என்னோடய பூஜை, அது அன்றைக்கி என் பேரில் சொல்லி பூஜை. நான் வந்துட்டேன். அப்புறமேல அவங்கெல்லாம் வந்து என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொன்னேன்னா இந்த புளியக்குளம் கோயில் பூசாரியை அனுப்பிச்சி விட்டாங்க. அப்போ அவர் சொன்ன என்னம்மா ஆச்சு, நான் சொன்னேன் இல்லை, யார் ஒருவன் வந்துட்டு இந்த கடவுளுக்கு மரியாதை கொடுக்கலையோ நான் எனக்கு வந்து அந்த மாதிரி பூஜையிலே நான் கலந்துக்க மாட்டேன். அது எப்படி ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வராங்கன்னு சொல்லிட்டு ஒரு இந்த ஐயர்மார் எப்படி வந்து அந்த தீபாரண தட்டு மேலேயே கால் வச்சுட்டு போவார், இதெல்லாம் தப்பு இல்லை. அபிஷேகம்னா நான் வரவே மாட்டேன், கும்பாபிஷேகத்துக்குமே வரமாட்டேன். அப்போ அந்த கும்பாபிஷேகத்துக்கு வந்து சங்கராச்சாரியார் தான் தலைமை தாங்குகிறாங்க, தட் இஸ் காஞ்சி சங்கராச்சாரியார். அப்போ நான் சொல்ல நான் வரவே மாட்டேன், யார் வந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, நான் வரமாட்டேன். ஆனால் நீங்கள் பார்த்துட்டே இருங்க, இந்த கோயில் வந்து வெகு சீக்கிரத்தில் ஹெச்ஆர்என்சி எடுத்துரும். ஏன்னா நீங்கள்லாம் வந்துட்டு பணம் கலெக்ஷன் பண்ணுறதுக்கு தான் இந்த கோயிலை கட்டியிருக்கீங்க, யார் பெரியவன் எவ்வளோ கொள்ளை அடிக்கலாம். ஸோ வகையில் இதெல்லாம் சரியில்லை, நான் எப்படியோ பணத்தை கொடுத்துட்டேன். ஸோ நான் அதை பற்றி நான் ஒன்றும் பேச மாட்டேன். பட் நான் இந்த கோயிலுக்கு காலே வைக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு ரொம்ப கோபம் விநாயகர் மேலே சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறது, விநாயகர் மேலே தான் நான் கோவப்படுவேன், இந்த மனுஷனுங்களோட வேஸ்ட்டு. ஸோ கடவுள் மேலே கோவப்பட்டுட்டு நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு போகல அந்த கோயிலுக்கு. ரொம்ப வருஷத்துக்கு நான் போகவே இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ ஒரு 3 மாதத்துக்கோ 6 மாதத்துக்குள்ளார அந்த கோயில் வந்து ஏதோ மிஸ் ஹேண்ட்லிங் ஆஃப் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லிவிட்டு ஹெச்ஆர்என்சி அக்வயர் பண்ணிட்டாங்க. அப்போ புளியக்குளம் பூசாரி வந்து பைக்கை போட்டுட்டு ஓடி வந்து, ஐயோ அம்மா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கோயில் வந்து ஹெச்ஆர்என்சி எடுத்து. நான் சொன்னேன் அன்றைக்கே சொன்னேன்ல, நீங்களும் அயோக்கியத்தனம் பண்ணுறீங்க, ஐயல் அப்படி தான் நடக்கும்னு சொல்லிட்டு அந்த கோயில் இது அதுக்கப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அந்த கோயில் ஒரு நாள் எங்கேயோ என் ஃப்ரெண்ட் யாரோ வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க, கீதா அந்த கோயில் போய் பார்க்கணும்னு சொன்னேன். நான் சொன்னேன் சரி நான் வேணால் வரேன், பட் நான் கோயிலுக்குள்ளார வரமாட்டேன். சரி நான் கார்லேயே உட்காந்துட்டேன். பட் யாரோ என்னை பார்த்தவங்க அந்த ஏரியாவில் ஒரு சிலருக்கு என்ன நல்லா தெரியும். அவங்க வந்து என்னம்மா நீங்கள் தானே கோயிலுக்கே இவ்வளோ முக்கியமான இவர், நீங்கள் வந்து கோயிலுக்கு ஏன் வரதில்லை, நீங்கள் வாங்க உள்ளார வாங்கினா என்னை வற்புறுத்தி எடுத்துகிட்டு போனார். எடுத்துகிட்டு போயிட்டு அப்போ அந்த கோயில் பூசாரிகிட்ட சொன்னார், இவங்க தான் மெயின், இந்த சிலையே இவங்களால் தான் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவர் மேலே ஏதோ ஒரு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து ஒரு பூஜையெல்லாம் பண்ணாங்க. பூஜை பண்ணிவிட்டு சரின்னு வந்துட்டேன். தட் வாஸ் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அன்றைக்கி அந்த கோயிலுக்குள்ளார போக வேண்டியதாக வந்துட்டு. மேபி அன்றைக்கி தான் எனக்கு தலையில் திருந்திருக்கேன் அந்த கோயிலுக்குள்ளார போகணும்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் காலேஜில் வந்து எங்களுக்கு ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணறு வந்து வாஸ்துப்படியாக வந்து இருக்கக்கூடாத இடத்துல இருக்குதுன்னு சொல்லி எல்லோரும் அதை மூடணும் செய்யணும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லிட்டுறேன். ஒரு நாள் எனக்கு எதோ நான் மனசில் படிச்சுன்னா அதை நான் உடனே செஞ்சுருவேன்.
அப்போ சொன்னாங்க, எனக்கு மனசில் பட்டுச்சு, இல்லை அங்கே ஒரு விநாயகரை நீ குட்டி விநாயகரை வச்சுடுன்னு சொல்லிட்டு ஒரு விநாயகரை அங்கே வச்சோம். ஒரு சின்ன விநாயகர், அது இப்போ இங்கே இருக்குது, நாங்கள் அதையும் காட்டுறேன் நான். ஸோ அந்த விநாயகரையும் அங்கே வச்சுட்டோம். அந்த அந்த விநாயகரை அங்கே வச்சுட்டு நான் எங்கள் காலேஜ் ஸ்டாஃப், ஏன்னா நான் அடிக்கடி ட்ராவல் பண்ணுறால நான் வந்து டெய்லியெல்லாம் என்னால் பூஜைலாம் பண்ண முடியாது. இவங்கள நம்பி நான் விட்டு அவங்க வந்து பூஜை பண்ணுறாங்களோ பண்ணலையா, என்கிட்ட பூஜை பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, பட் போய் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்போ ரீசெண்டாக ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் பேக்கு சடனாக எனக்கு வந்து கனவில் வந்து 3 விநாயகரும் வந்து என்னோட நைட்டில் என்னை தூங்க விடாமல் வந்து, ஒரு விநாயகர் சொல்லுது எனக்கு சாப்பாடு கொடுக்கல, ஒரு விநாயகர் சொல்லுது எனக்கு க்ளீனாக வச்சுக்கல, ஒரு விநாயகர் சொல்லுது பூஜையே சரியாக பண்ணுறதில்லன்னு ஒரே 3 பேரும் ஒரே டான்ஸு. நான் நினச்சேன், சரி என்னடா இது, நம்மளுக்கு தான் பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருச்சா என்னது, இல்லாட்டி இதுங்க தான் என்னமோ நம்ம நிஜமாகவே வந்துடும் சரின்னு சொல்லி அடுத்த நாள் ஓடி போய் காலேஜில் நான் போன உடனே போய் கேட்டேன், விநாயகருக்கு ஒழுக்கமாக நீங்களாம் பூஜை பண்ணுறீங்களா, விநாயகருக்கு சாப்பாடு என்ன கொடுக்குறீங்களா? அவங்க வந்து யாருக்கும் இது இல்லை, மூஞ்சி இல்லை, ஏன்னா அவங்க நிஜமாகவே ஒழுக்கமாக செய்யறதில்ல. டெய்லி ஏதோ அவ்வளோ பேர் இருந்தாலும் அவங்க வந்து அந்த விநாயகர் டெய்லி போய் ஒரு தண்ணி ஊற்றி கழுகி ஒரு ஊதுபத்தி வச்சு ஒரு அட்லீஸ்ட் ஏதோ ஒரு அவலோ ஏதோ ஒன்று பழமோ ஏதோ ஒன்று வைக்கலாம். நம்மளுக்கு ஒன்றும் வசதி இல்லாமல் இல்லை, அதெல்லாம் செஞ்சுருக்கலாம், பட் அவங்க செய்யலை. அப்போ நான் சொன்னேன், அந்த பாவம்லாம் உங்களுக்கு தான் வரும், ஏன்னா நான் வந்துட்டு மனசார உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்கேன், நீங்கள் செய்யாட்டி அது உங்களுக்கு தான் அந்த பாவம். சரி, அந்த விநாயகரை பார்த்தோன்னே சரி, அப்போ நைட் வந்து டான்ஸ் ஆடணும், இந்த ஒரு விநாயகர் கரெக்டு தான், இவங்க யாரும் செய்யலைன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லி அந்த பெரிய கோயிலுக்கு போனேன். எங்கள் புளியகுளத்தில் இருக்க பெரிய கோயில் விநாயகர். அங்கே போனோன்னா அவ்வளோ அழுக்காக வச்சுட்ருக்காங்க அந்த கோயிலை. அப்போ எனக்கு யாருன்னா கோயில் அசிங்கமாக வச்சுருந்தா எனக்கு சரியான கோவம் வந்துடும். நீங்கள் பாருங்கள், நான் வந்து எங்கள் புத்து கோயிலில் உட்காந்து நான் உங்களோட பேசுகிறேன், நாங்கள் வந்துட்டு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு க்ளீனாக வச்சுட்ருப்போம். எனக்கு வந்து அதை மட்டும் சுத்தம் ரொம்ப பார்ப்பேன் நான். சரின்னு சொல்லி அந்த விநாயகர் கோயில் போனாலும் அங்கேயும் அழுக்காக இருந்துச்சு. சரி, அங்கேருந்து சரின்னு சொல்லி எங்கள் அப்பா இடத்துல கட்டின அந்த விநாயகர் வந்து ரெசிடென்சி ஹோட்டல்னு ஒன்று இருக்குது, அதுக்கு பக்கத்தில் தான் அந்த விநாயகர் கோயில். அங்கே போய் பார்த்தோன்னா அங்கே வந்து ஒரே ஒற்றை கிட்டு அவரும் நம்ம அந்த பூசாரியே தப்பு சொல்லணும், அவருக்கு ஒரு 90 வயசு ஆயிடுச்சு பாவம், அவரால் ஒன்றும் நடக்கவும் முடியல, ஒன்றும் செய்ய முடியல. அப்போ நான் வந்து எங்கள் இன்சார்ஜ் ஒருத்தர் இருக்கிறார், அப்போ அவர்கிட்ட கூப்பிட்டு சொன்னேன், என்னால் வந்து டெய்லி பார்த்துக்க முடியாது, பட் நான் வேணால் பணம் கொடுக்குறேன், நீங்கள்லாம் க்ளீனாக பண்ணி வைங்க, ஏன்னா விநாயகர்கிட்ட நம்ம வச்சேன்னா கோயிலை நீட்டாக வச்சுருக்கணும், இல்லாட்டி வைக்கக்கூடாது. இது நான் தப்பு பண்ணிட்டேன். அன்றைக்கி வந்து அப்பாவை நான் தான் கோயில் கட்ட சொன்னது, பட் வந்து இப்போது நீங்கள் உங்கள் அசோசியேஷன் கண்ட்ரோலில் இருக்கிறதால நான் தலையிடுறது இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த எங்கள் ஸ்டாஃப் கிட்ட சொன்னால், இல்லைம்மா நீங்கள் பணம் கொடுக்க வேணாம், நானே அசோசியேஷன்கிட்ட சொல்லி ரெடி பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த விநாயகர் அங்கே அவினாஷி ரோட்டில் இருக்க விநாயகரை வந்து அவங்க அசோசியேஷன்காரங்க பார்த்தோம். நம்ம இங்கே வந்து இந்த புளியகுளம் கோயிலுக்கு இந்த ஹெச்ஆர்என்சி அந்த ஆளுங்க அஃபிஷியல் இஓவே யாரோ ஒரு ஆள் இருக்காருன்னு நினைக்கிறேன், அந்த ஆள்கிட்ட எங்கள் புளியகுளத்து கோயில் பூசாரி போய் சொல்லி 3ஆவது வந்து என்னோட இடத்துலையே இருக்கிறத ஒரு விநாயகர். அதுக்கப்புறம் அங்கே பண்ணிகிட்டு இருந்தாங்க, பட் எனக்கு தெரியும் உருப்படியாக பண்ணுறதில்லன்னு. அதுக்கப்புறம் இந்த 2017 பை டிஃபால்ட் நான் வந்து ஒரு ஜோசியரை பார்க்க போயிருந்தேன். எனக்கு வந்து அவரை பார்க்குறதுக்கு நான் போகல, நான் வந்து கோயில் பார்க்க போயிருந்தேன். அப்போ என்னோட வந்து அவங்க சொன்னாங்க, இங்கே ஒரு ஜோசியர் இருக்கிறான்னு சொல்லிட்டு. அப்போ அந்த ஜோசியர்கிட்ட பை டிஃபால்ட் போனப்போ அது இன்னொரு எபிசோடில் சொல்கிறேன், இந்த மாதிரி நாங்கள் எப்படி அர்த்தமங்கல பிரசனம் பார்த்தோன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த டைமில் வந்து இந்த குட்டி விநாயகர், எங்கள் காலேஜில் இருந்த குட்டி விநாயகர், நான் நினச்சேன் சரி இங்கே நம்மளுக்கு கோயிலே இருக்குது இல்லை, டெய்லி அட்லீஸ்ட் குளிப்பாட்டி விடுவாங்க, டெய்லி அவங்களுக்கு ஏதோ ஒரு அவலோ பழமோ ஏதோ வைப்பாங்கன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்து அவர் இங்கே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நான் சொன்னேன், எப்பா இன்னிலேருந்து உனக்கு டெய்லி உன்னை சாப்பாட்டு கவனிப்பாங்க, ஏன்னா விநாயகருக்கு வந்து சாப்பாடு ரொம்ப முக்கியமாம்மா, கொடுக்காட்டி கோவம் வந்துடுமாம்மா. இதை நம்மளுக்கு தெரியல, அப்புறமேல நினச்சிட்டேன் சரின்னு. ஆனால் எனக்கு என்னமோ ஐ ஆல்வேஸ் ஒரு விநாயகர்கிட்ட எனக்கு ஒரு லவ் ஹேட் ரிலேஷன்ஷிப். எப்படின்னா சண்டை போடுவேன், தட் இஸ் நான் எப்போ நினைக்கிறது கடவுள்கிட்ட தான் சண்டை போட முடியும், ஸோ அவங்ககிட்ட தான் சண்டை போடுவேன். அது அப்போ இந்த 3 விநாயகர் தான் ஃபஸ்ட்டு எனக்கு ஆக்சுவலி இந்த விநாயகர் கோயிலுக்கு முன்னால் வந்து எனக்கு வந்து ராகவேந்திர சுவாமியோட ஒரு அனுபவம் இருக்குது. எப்படின்னா 1984 வந்து I was going through my lot of family problems, my divorce எல்லாம் நடந்துட்டு அந்த ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில். அப்போ வந்து எனக்கு ஏதோ ஒரு வாய்ஸ் என்கிட்ட சொல்லிச்சு, நீ என்னை பார்க்க வரலையே, அப்போ நான் சொன்னேன், யாரையும் நான் ப்ராமிஸ் பண்ணலையே, நான் பார்க்க வரேன்னு சொல்லிட்டு. ஸோ அதில் அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஒரு இது வந்துட்டு அந்த ராகவேந்திர சுவாமி
கோயில் தான் ஒரு கும்பாபிஷேகம் இன்வால்வ் ஆனது அந்த ராகவேந்திர சாமி. ராகவேந்திர சாமியோடது எபிசோட் இன்னொரு நாள் நான் பண்ணுறேன் அது. அண்டு இந்த விநாயகரோடது இதுதான் என்னோடய அனுபவம் இது விநாயகர். அதுக்கப்புறம் எனக்கு வந்து நான் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறேன்ட்டு இருக்கும்போது தான் விநாயகர் கோயில் கட்ட சொன்னாங்க. பட் ஃபார்ச்சுனேட்லி அந்த விநாயகர் வரல. பட் வந்து அங்கே ஒரு நாகர் வந்தார். அந்த நாகரை பற்றி நான் வந்து அதை பற்றியும் பேசுகிறேன் நான். ஆகையால் இது என்னோடய இன்ட்ராக்ஷன் வித் விநாயகர். அண்ட் ஐ ஹோப் உங்களுக்கு இதெல்லாம் என்னோட அனுபவங்கள். ஒரு சிலர் என்னை ஃபேஸ்புக்கில் கேட்டாங்க, ஏன் வந்து சித்தரனா என்ன, கடவுள் என்ன நான் வந்து எனக்கு அதெல்லாம் சொல்ல தெரியாது. இது வந்து என்னோடய அனுபவங்கள். நான் வந்து எல்லாத்தோடையும் ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா இல்லை உங்களுக்கு ஒரு நல்லதும் நடக்கலாம், இல்லாட்டி உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் வரலாம், இல்லாட்டி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸஸ்லேருந்து நீங்களும் ஒரு இதை கற்றுக்கலாம். ஸோ அதில் நான் வந்து நக்கல் பண்ணுறவங்களோட நான் இந்த எபிசோட்ஸ் வந்து நீங்கள் பார்த்தாலும் பார்க்காட்டி எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. நீங்கள் என்ன நக்கல் கமெண்ட் அடித்தாலும் எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. பட் வந்துட்டு என்னால் வந்து இந்த கொஷின்ஸ் எதுக்கு நீங்கள் வந்து எனக்கு அந்த காலத்தில் அவங்க தான் வராங்க. நான் வந்து அவங்கள தேடி நான் போகல. அவங்களாம் எனக்கு கனவுல வராங்க, இல்லை என்னோட பேசுவாங்க. எனக்கு கடவுள் என்னோட பேசும். அது வந்துட்டு இன்னொரு எபிசோடில் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அதில் வணக்கம், நன்றி. இது எங்களோட எபிசோட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். ஸோ தட் நாங்களும் உங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறோம் முடிஞ்ச அளவுக்கு. அண்ட் திஸ் இஸ் மை எக்ஸ்பீரியன்ஸஸ். என்னோடய அனுபவங்கள் உங்களோட நான் பகிர்ந்து கொள்கிறேன்.